வணக்கம். நம்ம சாம அரிசியில் ஒரு ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். சாம அரிசி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு அரிசி எடுத்து அதை நல்லா ஒரு ஊற வச்சுக்கோங்க. நல்லா கழுவி ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு வெஜிடபிள்ஸ் நம்ம என்ன வெஜிடபிள்ஸ்னாலும் எடுத்துக்கலாம். நான் கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, கார்ன், பேபி கார்ன் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி அதையும் எடுத்துருக்கேன். ஒரு வானிலையில் கொஞ்சம் பட்டர் போட்டு அதில் நீங்கள் அதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் போட்டு அதாவது கொஞ்சம் பிரிஞ்சி இலை, சோம்பு, மராத்தி மொக்கு, பட்டை இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு அது கூடயே நீங்கள் நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு நறுக்கி வச்ச கேரட்டு, பீன்ஸையும் முதல்ல போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இது சாம அரிசி நமக்கு பல விதத்தில் ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் நமக்கு கொடுக்குது. அதாவது உடல் ஆரோக்கியமாக இருக்குது, அப்புறம் நம்ம எலும்புகளை ரொம்ப வலுவாக்குது நல்ல, அப்புறம் அந்த மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் தடுக்குது. நமக்கு நல்ல உடம்புல ரத்த அணுக்கள் ஊறதுக்கு உதவுது. அதாவது ரத்த சோகையை தடுக்குது, புற்றுநோய் அபாயத்தை குறைக்குது. அதுக்கப்புறம் இது கலோரிஸ் கம்மியாக இருக்கனால நமக்கு வெயிட் லாஸ்க்கும் உதவுது. இந்த மாதிரி மொத்தமாக ஓவராலாக பார்த்திங்கன்னா அந்த சாமை அரிசி சிறுதானியத்தில் ஒரு வகை. இது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ இதை இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் நம்ம பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது நீங்கள் வெங்காயம், தக்காளியை போட்டு கேரட், பீன்ஸ்லாம் போட்டு வதக்கினதுக்கப்புறம் நீங்கள் அது கூட சேர்ந்து இந்த பச்சை பட்டாணியும் சேர்த்து அதில் அதையும் போட்டு சேர்த்து வதக்குங்க. கடைசியாக நறுக்கி வச்ச கார்ன் எடுத்து அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு அது கூடயே நம்ம ஸ்பைசஸ்லாம் போட வேண்டாம். காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். வதக்கி எடுத்தப்புறம் இந்த நீங்கள் ஊற வச்ச சாம அரிசியோட இந்த வதக்கின கலவையை சேர்த்து ஒன்றா சேர்த்து அதில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி இருந்தால் அதையும் போட்டு நீங்கள் குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் 4 விசில் வச்சு இறக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அருமையான சாமி வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆயிரும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்களுக்கெல்லாம் தனியாக சிறுதானியத்தை கொடுக்கறதுக்கு இது பண்ணால் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுக்கலாம். நம்மளும் லஞ்ச் பாக்ஸ்க்கு கொண்டு போகலாம். ஒரு சிறந்த சத்தான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ரொம்ப சீக்கிரமாக கிட்டத்தட்ட ஒரு காய்கறியெல்லாம் நறுக்கி வச்சுருந்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்தில் நீங்கள் ரெடி பண்ணக்கூடிய ரெசிபி. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.